ஹாய் ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 1.6ல் 10th சம் 10th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்மை ரீட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சருக்கு பார்க்கலாமா? ஆன்சர்லேருந்து ஒவ்வொரு சம்மாக ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1000 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து என்னது நமக்கு 1000. நெக்ஸ்ட் என்னது 600 வந்து பேடி. அப்போ நம்ம பேடியை வந்து ஏன்னு எடுத்துட்டோம்னா என் ஆஃப் ஏ வந்து என்னது 600. நெக்ஸ்ட்டு ராகி இருக்குது. ராகி வந்து எவ்வளவு 350 பேர் மெம்பர்ஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க. பீன்ற லெட்டர்ஸை வந்து நம்ம ராகியை க்ரோ பண்ணுறவங்களா எடுத்துட்டோம்னா 350 என்னது என் ஆஃப் பிஸ் ஈக்குவல் டு 350. அதே மாதிரி கானுக்கு வந்து 280. அப்போ என் ஆஃப் சியை வந்து நம்ம கானை எடுத்துட்டோம்னா என் ஆஃப் சி வந்து 280. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேடி ராகி, பேடி அண்ட் ராகி. அப்போ ஏ அண்ட் பி. அப்போ ஏ அண்ட் பி வரும்போது நமக்கு என்னது 120 வந்திருக்கு. 120. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துட்டாங்க 120. ஏவையும் பியும் சேர்த்து க்ரோ பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, ராகி அண்ட் கான் எவ்வளவு 100 மெம்பர்ஸ். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி என்னது 100 மெம்பர்ஸ். அடுத்து பேடி அண்ட் கான் 80 மெம்பர்ஸ். ஏவையும் சியையும் க்ரோ பண்ணுறவங்க 80 மெம்பர்ஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சுது. டேட்டாஸ் எல்லாம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபார்மர் அட்லீஸ்ட் எனி ஆஃப் த அபவ் 3. எல்லோரும் க்ரோ பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது, த நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஹூ க்ரோ ஆல் த 3. அப்போ 3ஐயும் க்ரோ பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம என்னத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிஏ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாஸ் போட்டாச்சா, நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸை ப்ளஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, மைனஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1230 வந்து 300 சப்ராக்ட் பண்ணால் 930. இப்போ 930 ஒரு சைடு நமக்கு என்ன தேவை, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தான் தேவை. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 70. Therefore, the number of farmers who grow all the 3 is equal to 70. Thank you.